Hi all, welcome to Exam Edge YouTube channel. So இன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுடைய லாஸ்ட் செஷன்ல தான் இருக்கும். ஸோ இன்னையோட நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 105 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு 106ல இருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல 0.75:x, இது வந்து ப்ரொபோர்ஷன் சிம்பிள் 5:8 அப்படின்னு இருக்கு. ஸோ விகிதாச்சாரம் அப்படின்னு இருந்தா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு போட்டு இங்க எனக்கு நடுவுல இருக்கிற டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ இங்க ஆன்சர் வந்து 0.75 × 8 = 5x இல்லையா. ஸோ இப்போ இதை 5 டைப்ல கேன்சல் பண்ணா என்ன வரும், 0.1 மிச்சம் 2. ஸோ அப்போ 0.15 × 8 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 0.15 × 8 அப்படின்னா 15 × 8 அப்படின்னு போடணுமா. ஸோ 8 5s are 40. ஸோ 4 8 + 4 12 120 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இங்க 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா, அப்போ 1.2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 21 38 55 106 அப்படின்னு இருக்கு. ஸோ 21 38 55 106. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஆகிய ஒவ்வொன்றிலிருந்தும் எந்த எண்ணை கழித்தால் கிடைக்கும் மீதி எண்கள் விகிதாச்சாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர்ல இருந்தும் எதையோ மைனஸ் பண்ண போறோம் சரியா. ஸோ ஏதோ ஒரு காமன் நம்பரை மைனஸ் பண்ண போறோம். அப்போ 21x 38 - x 51 - x 55 - x 106 - x அப்படின்னு கழிக்க போறோம். அப்படி கழிச்சா மீதி எண்கள் இருக்குல்ல, ஸோ அது வந்து விகிதாச்சாரமா ப்ரொபோர்ஷனேட்டா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனல், இங்க வந்து இந்த ரெண்டும் ரேஷியோ, இங்க வந்து ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், 21 - x by 38 - x equal to 55 - x divided by 106 - x. ஸோ இந்த x வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இங்க பாருங்க எல்லாமே பெரிய பெரிய வேல்யூஸா இருக்கா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஆப்ஷன்ல இருந்து போறேன். 2 4 6 8 அப்படின்னு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 2 4 6 8 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ட்ரை பண்ணலாமா. ஸோ ஏ ட்ரை பண்ணா என்ன வரும், 21 - 2 அப்படின்னா 19, 38 - 2 அப்படின்னா 36, இங்க என்னது 55 - 2னா 53, 106 - 2னா 104 அப்படின்னு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து நம்மளால ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. 19 53 இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. இங்க 36 104 அப்படின்னு இருக்கு. ஸோ 36ஐயும் 104ஐயும் நம்ம கேன்சல் பண்ணா கூட நமக்கு இங்க ஈக்குவேட்டா வராது. ஸோ இப்போ 4 அப்படின்னு போட்டா இங்க என்ன வரும், 21 - 4 அப்படின்னா 16 அப்படின்னு கிடைக்குமா. சாரி 16 இல்ல 17 அப்படின்னு கிடைக்கும். 37 - 4 அப்படின்னா 34. இங்க 55 - 4னா 51 divided by 106 - 4னா 102 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 17ஐயும் 34ஐயும் கேன்சல் பண்ணலாம் 17 டேபிள்ல. இங்க 51 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/2 1/2. ஸோ அப்ப ஆன்சர் என்னது நமக்கு 4, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 0.2 0.12 மற்றும் 0.3 ஆகியவற்றின் நான்காவது விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அப்போ 0.2 = 0.12, ப்ரொபோர்ஷனேட் 0.3, இங்க நாலாவது விகிதாச்சாரம் கொஸ்டின் மார்க் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன ஆன்சர் வந்துடும், 0.2 × x. ஸோ 0.2x = 0.12 × 0.3 இதுதான் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ 0.2x = 0.12 × 0.3 இதான் இருந்துச்சு ஓகேவா. ஸோ 0.12 × 0.3, 12 × 3 நமக்கு 36 தெரியும். இங்க என்னது, இங்க 2 டிஜிட் இங்க ஒரு டிஜிட். ஸோ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.036 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 0.2x = இப்போ இது 0.2 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னு வைங்க. ஸோ 0.2 டேபிள்ல கேன்சல் பண்றதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், இங்க இருக்கிற பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்போ மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணா மல்டிப்ளை பை 1000 பண்ணணும். கீழேயும் நான் அதே 1000ஆல பண்றேன். அப்போ மேலே வந்து 36 அப்படின்னு ஆயிடும். கீழே 1000ஆல பண்றப்போ இங்க 2 0 வந்துருமா. ஸோ 36/200 அப்படின்னு இருக்கும். இப்போ இது என்ன பண்ணலாம், 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 வருமா. இது என்னது 50 அப்படின்னு கிடைக்கும். 9/50. ஸோ 9/50 நமக்கு ஆப்ஷன்ல இல்ல இல்லையா. ஸோ அப்போ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், 9/50 அப்படின்னு இருக்கு. ஸோ 9/50 அப்படின்னா திரும்ப வேற ஏதாவது டேபிள்ல கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா அப்படின்றதான் பார்க்கணும். எத்தனாவது கொஸ்டின் இங்க 108. ஸோ 108ல தேவையான எண் எக்ஸ் எனில், ஸோ 0.2 0.12 0.3 ஸோ இதே தான் வந்துச்சு 0.2x 0.12
ஸோ இதே தான் நம்மளும் போட்டோம் இல்லையா, 36/200 அப்படின்னு வந்துச்சா. ஸோ 36/200 அப்படின்னு போட்டோம். அதை சால்வ் பண்ணா 0.18 வருது. இப்போ 9/50 அப்படின்னு போட்டிருந்தாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ 0 பாயிண்ட் அப்படின்னு போடணும். அப்போ இங்கே 0 வரும். 1ல 50, மிச்சம் வந்து 40 அப்படின்னு இருக்கும். ஸோ 40 வந்து இங்க வராது. அப்போ திரும்ப ஒரு 0 சேர்த்துப்போம். ஸோ திரும்ப ஒரு 0 சேர்க்கிறப்போ எனக்கு என்ன வரும், 50 × 2 அப்படின்னு போட்டா 100ன்னு வரும். இங்க 400 வேணும், 200 வேணும்னா 4. அப்போ 8ல போட்டா வந்துருமா. ஸோ 8ல 400. ஸோ 0. ஆப்ஷன் வந்து 0.18 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0.36 மற்றும் 0.48 ஆகியவற்றின் மூன்றாவது விகிதாச்சாரம் என்ன? ஸோ மூன்றாவது விகிதாச்சாரம் அப்படின்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. 109 கொஸ்டின் தானே. ஸோ தேவையான எண் எக்ஸ் எனில். ஸோ இங்க மூன்றாவது விகிதாச்சாரம்னா இந்த 0.48 தான் எனக்கு இங்க அடுத்ததோட. இப்போ மூன்றாவது விகிதாச்சாரம் அப்படின்றது என்னன்னா a/b = b/c அப்படின்னு அர்த்தம். சரியா. ஸோ அப்போ இங்க b² = ac அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் என்னுடைய மூன்றாவது விகிதாச்சாரத்துக்கு நம்ம பண்ண வேண்டியது. இப்போ இங்க எனக்கு a/b = b/cன்னு சொன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, a/b = b/c. இப்போ இங்க என்னது 0.36 0.48 இருக்கு. இது என்னுடைய 0.36, இது 0.48. இப்போ மூன்றாவது விகிதாச்சாரம்னா இது 0.48ன்னு எனக்கு தெரியும். இங்கே என்னது எக்ஸ் அப்படின்றதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ மூன்றாவது விகிதாச்சாரம் அப்படின்னா இப்படிதான் பண்ணணும். a/b = b/c. அதை மறந்துடக்கூடாது. நான்காவது விகிதாச்சாரம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொபோர்ஷனுக்கு என்ன பண்ணுவோமோ, விகிதாச்சாரத்துக்கு என்ன பண்ணுவோமோ அதையே வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இது 0.36, இங்க வந்து 0.48 = அதே 0.48 தான் இங்க டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதான் என்னுடைய மூன்றாவது விகிதாச்சாரம். இப்போ இங்க என்ன பண்ணலாம், 12 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா 0.12 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னு வைங்க. ஸோ 0.12 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வந்துடும், 0.12 × 3 அப்படின்னு போட்டா 0.36ன்னு வந்துடும். அப்போ இங்க வந்து 4 அப்படின்னு போடணும். அப்போ எக்ஸ் அப்படின்றது என்னது, 3x = 0.48 × 4ன்னு வந்துருமா. இப்போ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னா 0.16 அப்படின்னு கிடைச்சிடும். 16 × 4னா 64ன்னு வரும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 0.64. 0.64 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கேள்வி. 0.32 மற்றும் 0.02 ஆகியவற்றின் இடைவிகித சமன் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இடைவிகித சமன் அப்படின்னா என்னதுன்னா இங்க 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா √, அந்த 2 நம்பர் அப்படின்னு போடணும். சரியா. இப்ப இதுவே 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா √, அந்த நம்பர் அதுதான் போடணும். அதுதான் என்னுடைய இடைவிகித சமன். ஓகேவா. சோ இடைவிகித சமன்னா √, 2 நம்பர். இதுவே 3 நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா √, அந்த 3 நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணி போடணும். அதுதான் என்னுடைய இடைவிகித சமன். இங்க என்ன அந்த 2 நம்பர் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 0.32, 0.02 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ இதுக்கு தான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா √, எடுக்கணும். சோ 0.32 × 0.02. சோ இதுக்கு √, எப்படி எழுதலாம், 32 அப்படின்னா 16 × 2ன்னு எழுதலாமா. சோ 16 × 2. அப்போ 0.16 × 2 அப்படின்னு போடுறப்போ 12 1 0.32 அப்படின்னு கிடைச்சிரும், which is equal to 0.02 அப்படின்னு இருக்கு. இந்த 0.02 எப்படி எழுதலாம், 2 இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம், 2/100 அப்படின்னு எழுதிக்கலாமா. சோ 2/100 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு, 2 2 இருக்கு. அப்ப √, விட்டு வெளில வரப்போ ஒரு 2 வந்துடும். இங்க வந்து 2 0 இருக்கு. அப்ப √, விட்டு வெளில வரப்போ ஒரு 0, 2/10ன்னு வந்துடும். இப்ப √க்குள்ள 0.16 அப்படின்னு தான் இருக்கு. சோ 0.16 நம்ம எப்படி எழுதலாம், 16/100 அப்படின்னு எழுதிக்கலாமா. 16/100னா தான் 0.16. இப்போ இது √க்குள்ள இருக்கு அப்படின்னா என்னது, 16 நமக்கு என்ன ஒரு வெளியில வர்றப்போ 4 அப்படின்னு கிடைச்சிரும். திரும்ப இந்த 100 வெளில வரப்போ 10 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து 8/100 அப்படின்னு இருக்கும். சோ 8/100 அப்படின்னா இங்க நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கு, 8/100 அப்படின்னா எனக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சோ இது ஒரு டிஜிட், இன்னொரு டிஜிட் தள்ளி, அப்போ 0.08 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 234 மற்றும் 104 இடைவிகித சமன் அப்படின்னு இருக்கு. சோ 234 104. அப்போ √, 234 × 104. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம சின்ன சின்னதா பிரிச்சு எழுதலாமா. சோ 234 2 டேபிள் எழுதுனா என்ன வரும், 1ல 2 1ல 2 7 அப்படின்னு கிடைச்சிடும். சோ 117. இந்த 117 நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிள்ல போகுமா, 3ல 9 மிச்சம் 2, சோ 39ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் திரும்ப 3 டேபிள்ல போடுறப்ப 13 அப்படின்னு கிடைக்கும். சோ 104 திரும்ப 2 டேபிள்ல போடுறப்போ 52 அப்படின்னு இருக்கும். திரும்ப 2 டேபிள்னா 26, திரும்ப 2 டேபிளுக்கு 13 அப்படின்னு கிடைச்சிடும்.
அப்போ இங்க 234 நம்ம எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 3 2 2 3 13 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ 2 2 3 13 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். அடுத்து 104 எப்படி எழுதலாம்? 3 2 13 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 3 2 13 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து ரெண்டு ரெண்டு இதுவா சேர்த்து எனக்கு ஒரு இதுவா வந்துருமா? அப்போ ஒரு 3. இங்க எத்தனை 2 இருக்கு? 2 2, அப்போ ஒரு 2. இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, ஸோ இன்னும் ஒரு 2. அப்புறம் 13 ரெண்டு 13 இருக்கு, ஒரு 13 வந்துரும். ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 3 2s are 6, 6 2s are 12, 13 into 12 தான் நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ 13 into 10 பண்ணிட்டு 13 into 2 பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாமா? 130, 13 into 2 வந்து 26. அப்ப ஆன்சர் என்னது? 156 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 156 தானே. அப்போ ஏன் நமக்கு ஆன்சர் வரல? 156 ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமா பாருங்க. 3 2s are 6, 6 2s are 12, 13. ஸோ கரெக்டாக தான் எழுதியிருக்கோம் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம், இங்க ஏதாவது ஆன்சர் தப்பா இருக்கா அப்படின்னு பாத்துக்கலாம். 146. ஸோ 111க்கு ஆன்சர் 146. அப்போ இங்க நமக்கு நம்ம போட்டதும் கரெக்ட் தான், இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ 13 into 10 130, அதுக்கப்புறம் 13 into 2 போடுறப்போ 26. ஸோ 156 தான் வருது. இவங்களுக்கு ஏன் இங்க 146 வந்துச்சு? 13 into 3 into 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 13 ஓகே. இந்த 2க்கு 2 2க்கு ஒரு 2 வரணும்ல. ஸோ இந்த 2 2க்கு ஒரு 2, இங்க ஒரு 2, ஸோ 4 போட்டாங்க. ஸோ 13 3, அப்புறம் இதுக்கு ஒரு 3 வேற இருக்கு. ஸோ இவங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிடையாது, நம்ம போட்டதே கரெக்ட் தான். 234 104க்கு நம்ம போட்டதே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து 156. இவற்றில் எதுவும் இல்லை தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. m என்பது n இன் விகிதாச்சாரமாக இருந்தால் மற்றும் n = 4 என இருக்கும் பொழுது m 5 எனவும் இருந்தால் n = 18 என இருக்கும் பொழுது m இன் மதிப்பு என்னவாக இருக்கும்? m என்பது n இன் விகிதாச்சாரமாக இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மற்றும் n 4 இருக்கிறப்போ எனக்கு என்னது? m வேல்யூ 5 இருந்திருக்கு. இப்போ n 18 இருந்துச்சு அப்படின்னா m வேல்யூ என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ இங்க என்னது? விகிதாச்சாரமா இருக்கு அப்படின்னா என்னது? எனக்கு m-க்கும் n-க்கும் ஏதோ சர்டைன் மடங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். ஓகேவா? m டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n, அந்த மீனிங் தான். அப்போ m = kn, ஒரு கான்ஸ்டன்ட் வருமா? ஸோ m = kn. m = kn ஃபர்ஸ்ட் n kn கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் n = 4னா m 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க n 4னா m வந்து 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ k வேல்யூ என்னது? 5/4. இப்போ அடுத்து n 18னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ m = kn ல n 18னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 5/4 × 18 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை 2 டைம்ல கேன்சல் பண்ணோம்னா இது 2 9. அப்போ இது என்னது? 45/2 அப்படின்னு இருக்கும். ஸோ 22.5 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க. 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 725 எனில் அந்த எண்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம்? நம்ம ஒரிஜினலா கொடுத்துருக்க டேட்டா வச்சும் போடலாம். சம்ஸ் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ ஆப்ஷனை வச்சியும் போடலாம். ஸோ ஆப்ஷன் வச்சு இங்க நான் ட்ரை பண்றேன் பாருங்க. 2:3:4 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த எண் என்னது? எனக்கு 2x 3x 4x அப்படின்னு அர்த்தம். இங்க எனக்கு எல்லாமே 5 காமனா இருக்கா? அப்போ 2 × 5, இது 3 × 5, இது 4 × 5. ஸோ ரேஷியோ 2:3:4 வந்துருச்சு. இங்க 7 காமனா இருக்கு. 2 7 3 7 4 7. அடுத்தது இங்க 2 20 15 30 அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்க சான்ஸ் இருக்கா? இல்ல. ஏன்னா எனக்கு 2:3:4னா இந்த நம்பர் தான் பெருசா இருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இங்கே 2:3:4னா எக்ஸ் என்னது? 10 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ அவங்களுடைய வர்க்கங்களின் கூடுதல்னா ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். ஸோ அதுதான் 725 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வந்துடும்? 20 ஸ்கொயர் எனக்கு 400, அப்புறம் 10 ஸ்கொயர் 100 500 அப்படின்னு வந்துடும். அப்புறம் 15 ஸ்கொயர் 225. ஸோ 725 வந்துருச்சா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தண்ணீர் குழாய்களில் பாயும் நீரின் ஓட்டம் குழாய்களின் ஆரங்கள் அளவு வர்க்கமாகும் பொழுது தலைகீழாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீர் குழாய்களில் பாயும் நீரின் ஓட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணீர் வந்து குழாயில வந்து ஃபுல்லா தண்ணி போகாது, ஓரளவுக்கு தண்ணி போகும்ல. ஸோ அது வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. குழாய்களின் ஆரங்கள் அளவு வர்க்கமாகும். ஸோ ஆரங்கள் அளவு வர்க்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் ஸ்கொயர் எனக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஆரங்கள் பொழுது தலைகீழாகும். அப்போ இது என்னது? 1/r² அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாயும் நீரின் ஓட்டம் அப்படின்னா என்னது? வெலாசிட்டி, வேகம் இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 2 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட இரு குழாய்களில் பாயும் நீரின் ஓட்டம் கீழே உள்ளவற்றில் எந்த விகிதத்தில் இருக்கும்? ஸோ இங்க என்னது? விட்டம்னா டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நீரின் ஓட்டம், இந்த விகிதம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த விகிதம் எனக்கு தலைகீழ், அதாவது நேர்மறையா இருக்கா? ஸோ v வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயரா இருக்கு. இப்போ எனக்கு இது வந்து v1/v2 அப்படின்னா இங்க என்ன வந்துடும்? இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இது v1 இருக்குன்னா இங்க r1 ஸ்கொயர்னு இருக்கும். இங்க என்னது? r2 ஸ்கொயர் அப்படின்னு இருக்க போகுது. இப்போ இந்த விகிதங்களின் இந்த விகிதங்களின் சொல்றேன், நீரோட்டத்தின் விகிதங்கள் தான் கேட்குறாங்க, இதோட தான் கேட்குறாங்க. இப்போ எனக்கு விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். ஸோ டயமீட்டர் தான் வந்து 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய ஆரம் என்ன வந்துடும்? ஆரம் ரேடியஸ் வந்து d/2வா? அப்போ ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இங்கே r2ன்றது இங்கே 2 சென்டிமீட்டர், அப்போ 2 ஸ்கொயர், இங்கே வந்து 1 ஸ்கொயர். அப்போ என்னுடைய ரேஷியோ என்னது? 4:1. ஸோ 4:1 எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்க? ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்தது ஏயின் 30%, பியின் 0.25, சியின் 1/5 எனில் a:b:c என்ன? ஸோ இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இதையே நீங்கள் எனக்கு போடுறீங்களா? ஏயின் 30% 30/100 a ஈக்குவல் டு பியின் 0.25னா 0.25 எப்படி எழுதலாம்? 25/100 b அப்படின்னு எழுதலாமா? சியின் 1/5, ஸோ c/5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? இப்போ 25 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் b/4 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு? 3a/10 b/4 c/5 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ c/5 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க? a:b:c கேட்டிருக்காங்க. ஸோ a:b:c வேணும்னா என்னது? இங்கே ஏவோட வேல்யூ இங்கே கீழே இருக்கிறது தான் வருமா? ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 10/3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 5 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ a:b:cனா 10/3 4:5. ஸோ அப்போ இங்கே கீழே எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்குமா? அப்போ எல்லாமே இது ரெண்டும் மல்டிப்ளை பை 3. மல்டிப்ளை பை 3னா 10:12:15 அப்படின்னு வந்துடும். ஸோ இது மூணும் எனக்கு ஒரே டேபிளில் கேன்சல் ஆகாது. அப்போ 10:12:15 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஒரு கலவையில் ஆவி மற்றும் தண்ணீரின் அளவு 3:2. ஸோ ஆவி மற்றும் தண்ணீரின் அளவு, வேப்பர் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆவி இல்லை ஸ்டீம்னு வச்சுக்கலாம். ஆவி மற்றும் தண்ணீரின் அளவு ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த கலவையில் தண்ணீரை விட ஆவியின் அளவு 3 லிட்டர் கூடுதல். ஸோ எனக்கு இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா 3 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? என்ன கலவையின் ஆவியின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆவியோட அளவுனா 3 பங்கு. ஓகேவா? இந்த ஒரு பங்கு வித்தியாசம் தான் எனக்கு 3 லிட்டர். அப்போ 3 பங்குனா எனக்கு என்னது? 3 × 3 9 லிட்டர் அப்படின்னு கிடைச்சுமா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 2 எண்கள் 1:2 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. இதில் ஒவ்வொரு எண்ணுடனும் 15 கூடினால் அவற்றின் விகிதம் முறையே 1:2/3 2 1/2 என இருக்கும் எனில் இந்த எண்களில் மிகப்பெரிய எண் எது? ஸோ ஃபர்ஸ்ட் இதான் 2 எண்கள் 1 2:3 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ரேஷியோ 1 1/2 2 2/3 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த எண்களின் விகிதங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன்னு வைங்க. 2 + 1 ஸோ 3/2. இங்கே வந்து இன்ட்டு 3 + 2னா 6 + 2 8. ஸோ 8/3. இப்போ இதை நான் ரேஷியோவை மாற்றோம்னா கீழே சேமாக வரணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? இன்ட்டு 3 பண்ணுறோம். இங்கே இன்ட்டு 2 இங்கே இன்ட்டு 2. அப்போ 3:3 என்னது? 9. 8:2 16. 8 × 2 16. அப்போ 9:16 ரேஷியோ. இங்கே என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு எண்ணுடனும் 15 கூட்டுறாங்க. ஸோ 15 கூட்டுறாங்க அப்படின்னா 9x + 15 / 16x + 15. புது ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? புது ரேஷியோ வந்து 1:2/3 2 1/2. ஸோ 1:2/3 2 1/2 அப்படின்னு ரேஷியோ இருக்கு. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய எண் என்னது? இந்த 16x அதுதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும்? 1 × 3 + 2 அப்படின்னா என்ன வந்துடும்? இங்கே வந்து
by 3 அப்படின்னு இருக்கும். இங்க இன்ட்டு 2 into 2 plus 1. ஸோ 5 by 2 அப்படின்னு இருக்கும். இப்போ இங்க திரும்ப நான் வந்து கீழே சேம் ஆக்கணும்னா இங்க என்ன பண்ணணும் இன்ட்டு 2, இங்க என்ன பண்ணணும் இன்ட்டு 3யா. அப்போ 5 2s are 10 is to 5 3s are 15. இதை திரும்ப நான் வந்து 5 டேபிள் அடிக்கிறப்போ 2:3 அப்படின்னு வரும். அப்போ இங்க என்ன பண்ணலாம் 2:3ன்னு எழுதிக்கலாமா. 9x plus 15 by 16x plus 15 equal to 2:3. இப்போ இந்த மாதிரி காமனா 15 மேலையும் கீழே ஆட் ஆயிருந்தா என்ன பண்ணலாம் 2 into 16 32. 9 into 3 27. 27க்கும் 32க்கும் வித்தியாசம் என்ன வந்துடும் 5ஆ. ஸோ 5x equal to இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 1. 1 into 15 15. அப்போ எக்ஸ் வந்து 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் 3 நமக்கு கேட்டது 16x. ஸோ 16 into 3 48ஆ. ஸோ 48 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வட்டமும் சதுரமும் ஒரே பரப்பளவை கொண்டுள்ளது. ஸோ வட்டம் சதுரம் ரெண்டத்துடைய பரப்பளவும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டம்னா என்னது சர்க்கிளா. ஸோ சர்க்கிள்க்கும் சதுரத்துக்கும் பரப்பளவு அப்படின்னா ஏரியா வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க சர்க்கிளுக்கு ஏரியா என்னது பை ஆர் ஸ்கொயரா. இங்க சதுரத்துக்கு வந்து எனக்கு ஏ ஸ்கொயர். இப்போ எனக்கு இது ரெண்டும் சமம் அப்படின்னா இந்த ஆரும் ஏவும் சமமா என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். சதுரத்தின் பக்கம் மற்றும் வட்டத்தின் பரப்பளவு ஆகியவற்றின் விகிதம். ஸோ சதுரத்தின் பக்கத்துக்கும் வட்டத்தின் பரப்பளவுக்கும் இருக்கிற அந்த விகிதம் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சதுரத்தின் பக்கம் ஏ, வட்டத்தின் பரப்பளவு. அப்போ இங்க ஏ தான் வேணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஏவை எப்படி கொண்டு வரலாம் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்ன்னு போடலாமா. அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்ட்டு ஆர். ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் பைன்னு வந்துடும். அப்போ இங்க ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் பை. ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது பை ஆர் ஸ்கொயர் இல்லையா. அப்போ ஒரு ஆர் இங்க கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பையை எப்படி எழுதலாம் இங்க இருக்கிற பையை ஸ்கொயர் ரூட் பை இஸ் டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 பை இருக்கிற மாதிரி எழுதிக்கலாமா இன்ட்டு ஆர் அப்படின்னு இருக்கும். இதுல ஒரு பை கேன்சல் ஆயிடும். அப்போ என்னுடைய ரேஷியோ 1:r into ஸ்கொயர் ரூட் பை. ஸோ 1:r into ஸ்கொயர் ரூட் பை இங்க இல்லையே. ஒரே ஒரு நிமிஷம். அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சதுரத்தின் பக்கம் எக்ஸ் மற்றும் வட்டத்தின் ஆரம் ஒய் என வைத்துக் கொள்வோம். எனில் இது வந்து சதுரத்தோட ஏரியா பரப்பளவு, இது வந்து வட்டத்தோட பரப்பளவு. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டு பைக்கு என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய். ஸோ எக்ஸ் பை ஒய் என்னன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்களேன். இது வந்து எனக்கு சதுரத்தோட பக்கம் சைடு, இது வந்து ஆரம், இதை தான் ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. இங்க கேட்டிருக்கிறது சதுரத்தின் பக்கம் மற்றும் வட்டத்தின் பரப்பளவு ஆகியவற்றின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க வட்டத்தின் பக்கம் வச்சுதான் போட்டிருக்காங்க. அதாவது வட்டத்தின் ஆரம் வச்சுதான் போட்டிருக்காங்க. சரியா. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு கரெக்டானது கிடைச்சிருக்கு. அப்ப இங்க கொஸ்டின்ல தான் எரர். வட்டத்தின் பரப்பளவுன்னு வராது, வட்டத்தின் ஆரம் ஆகியவற்றின் விகிதம் அதான் வரும். ஸோ அப்போ வட்டத்தின் ஆரம் ஆகியவற்றின் விகிதம் அப்படின்னா இங்க என்ன வந்துடும் a:r. ஸோ a:r இந்த ரேஷியோ தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வந்துடும். இப்போ இந்த a வேல்யூ இங்க என்னது இதுவா r இன்ட்டு ஸ்கொயர் ரூட் பை இஸ்டு r. அப்போ இந்த r கேன்சல் ஆயிடும். அப்போ என்னுடைய ரேஷியோ என்னது ஸ்கொயர் ரூட் பை இஸ்டு 1 அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் பை இஸ்டு 1 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது கொஸ்டின் எரர், அதனால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரலாம். அடுத்தது பாருங்க. ஒரு சரியான உருளை மற்றும் ஒரு சரியான உருளை வடிவ கூம்பு ஆகிய இரண்டுக்கும் ஒரே பரப்பளவு மற்றும் ஒரே கன அளவு கொண்டதாக உள்ளது. ஸோ உருளை சிலிண்டருக்கும் கூம்பு கோனுக்கும் இருக்கிறது எனக்கு ஒரே பரப்பளவு ஒரே கன அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவும் சேமு, அப்புறம் வேற என்ன சேமு வால்யூமும் சேமுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஈக்குவேட் பண்றேன்னு வைங்க. ஸோ சிலிண்டருக்கும் கோனுக்கும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டரோடைய வால்யூம் கன அளவு ஞாபகம் இருக்கா பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. இங்க கோனுக்கு என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் உருளையின் உயரம் மற்றும் கூம்பின் உயரம் ஆகியவற்றின் விகிதம். ஸோ இந்த உருளையோட விகிதம் மற்றும் கூம்பு ஆகியவற்றின் விகிதமா உயரம் தானே கேட்டிருக்காங்க உயரம். ஸோ இந்த ஹெச் ஆரம் வச்சு கேட்கல, இந்த ஹெச்சோட ரேஷியோ h/h தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ இங்கே என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பை கேன்சல் ஆயிடுமா. ஸோ பை கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆப்ஷன் பார்த்துக்கலாம் 3:5 2:5 அதெல்லாம் தான் இருக்கு. அப்போ இங்கே எனக்கு வந்து ஆர் வந்து சேமா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்ற அடுத்த டவுட் வரும். ஸோ இங்கே வந்து கிவன்ல பார்த்துக்கலாம் ஆர் வந்து சேமா தான் போட்டிருக்காங்க. ஓகேவா. இரண்டின் ஆரமும்
உருளையின் உயரம் மற்றும் கூம்பின் உயரம் h என வைத்துக்கொள்வோம். இரண்டின் ஆரமும் r. அப்போ r வந்து சேமா வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த r² இந்த r² கேன்சல் ஆயிடுமா? அப்போ எனக்கு h/h இங்க வந்துருச்சு அப்படின்னா என்ன ரேஷியோ வரும்? 1/3 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ 1:3 அதான் என்னுடைய ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். இங்க எனக்கு ஆரங்கள் சமம் அப்படின்னு கொடுக்கல. ஆரம் பத்தின டேட்டாவும் நமக்கு இல்லை, அதனால நம்மளே சமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரண்டு கோலங்களின் பரப்பளவு முறையே 1:4 அப்படின்னு இருக்கு. கோலங்களின் பரப்பளவு அப்படின்னா ஸ்பியரா? ஸோ ஸ்பியரோட ஏரியா, ஸோ ஸ்பியரோட ஏரியா வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஸ்பியர் இருக்கு, அதனுடைய ஏரியா வந்து முறையே 1:4. ரெண்டு ஸ்பியர் இருக்கு, ஸோ ரெண்டு ஸ்பியருடைய ஏரியா 1:4 பரப்பளவு என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஏரியா என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம். ஸோ கன அளவுகளின் வால்யூமுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏரியா அப்படின்னா என்ன வரும்? ஏரியா அப்படின்றது எனக்கு r² பேஸ் பண்ணி இருக்குமா? இப்போ ஸ்பியர்னா என்னது? 4πr² இருக்கும். ஸோ r² பேஸ் பண்ணி இருக்கும். r1² is to r2². இதான் ஏரியாவோடது. இதுதான் எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1:4ன்னு கொடுக்குறாங்க. இப்போ கன அளவு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? கியூப் பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ r1³ is to r2³ அப்படின்னு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது? r1 is to r2 இங்க இருந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே கியூப் ஆகும். அப்போ r1 is to r2 என்ன என்னது? இங்க வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா போதுமா? ஸோ அப்போ 1:2 தான் ரேஷியோ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க நான் கியூப் பண்ணணும். ஸோ 1³ into 2³ அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 1:8 அப்படின்றதான் என்னது? என்னுடைய கன அளவுகளின் விகிதம். ஸோ 1:8. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அளவியல் மென்சுரேஷன் டாபிக்ல வர வேண்டியது. இந்த கொஸ்டின்லாம் ரேஷியோன்றதுனால இங்கே கொடுத்துட்டாங்க போல. ஒரு குடும்பத்தின் அரிசி, மீன் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றின் செலவுகள் முறையே என்ற விகிதத்தில் உள்ளன. இந்த பொருட்களின் விலைகள் முறையே 20, 30 மற்றும் 50% அதிகரித்தது எனில் குடும்பத்தின் அதிகரித்த மொத்த செலவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செலவுகளின் முறையே 12:17:3. ஸோ 12 இதான் 11 லாஸ்ட் கொஸ்டின் நினைக்காதீங்க. கூடுதல் பயிற்சி வினாக்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதுல ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அதுவும் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வீடியோ முடிய போது ஜாலி கிடையாது என்ற விகிதத்தில் உள்ளன. இந்த பொருட்களின் விலைகள் 20, 30 மற்றும் 50% அதிகரித்தது. இதுல இருந்து எனக்கு 20%, இது வந்து 30%, இதுல இருந்து 50% அதிகரித்தது. டிவைடட் பை 100 போதில் நான் எல்லாமே கேன்சல் ஆயிரும்ன்றதுனால நான் டிவைட் பை 100 போடல, சரியா? ஸோ அப்போ 50% அதிகரிச்சதுக்கு அப்புறமா குடும்பத்தின் அதிகரித்த மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்க எனக்கு மொத்த செலவு இங்க என்னது? 20 + 12 32 பங்குன்றதா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா இருந்தது. இப்போ நியூ ரேஷியோ வந்ததுக்கு அப்புறம் செலவு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது என்ன வந்துடும்? 12, 20 இது வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம்னு வைங்க. 0, 0, 0 கேன்சல் ஆயிடும். 12 into 2 நமக்கு என்னது? 24. 17 into 3 அப்படின்னா 21 to 51. 3 into 5 15. இப்போ இது மூணு எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாது. ஸோ 24 + 51 24 1 25 ஆயிடும். ஸோ இது வந்து 75. 75 + 15 75 + 15 19 வந்துருமா? ஸோ 90 அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? பாருங்க, 8ன்னு வந்துடும். இங்கே 1ல் 3 மிச்சம் 2. ஸோ 17, இது 5. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ 17 8 அப்படின்னா என்ன வந்துடும்? 17 8 அப்படின்னா 25. 25 + 5 30. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இங்கே கூடுறதுக்கு பதிலாக என்ன நடக்குது? குறையுது. சரி இருங்க, என்னன்னு பார்ப்போம். நம்ம அப்போ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா? 8 1ல் 3 மிச்சம் 2 17, இது 5 டேபிள். ஸோ இது வந்து ரேஷியோ தானே. ஸோ அப்போ இது வந்து 32x, இங்கே ஒரு சம் எக்ஸ் இல்லை ஒய் அப்படிதான் வச்சு நம்ம பண்ணணும், சரியா? ஸோ எதுக்கு பின்னாடி இருக்க சொல்யூஷன் பார்த்துலாமா? பின்னாடி இருக்க சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 32x நமக்கு வந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே அவங்களுக்கு வந்து 41x அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 41x. ஓகே, ஸோ நம்ம எல்லாமே இங்கே பாருங்க, நம்ம பண்ண தப்பு 20% போட்டிருக்கோம். 120 பார்த்தீங்களா? நான் பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஸோ 12 into 120 20% கூடுது, அப்போ 120. ஸோ 17 into 130 is to 3 into 150. ஸோ அப்போவே டவுட் இருந்துச்சு, இது எப்படி செலவு குறையும் ஜாஸ்தியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 0 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே 3 into 15 45 அப்படின்னு கிடச்சிரும். 12 into 12 இங்கே வந்து 144 அப்படின்னு இருக்கும். 17 into 13
என்னவா இருக்கும் 17 into 13 17 into 10 பண்ணிடலாம். ஸோ 170. 17 into 3 அப்படின்னு பண்றப்போ 51 வருமா? அப்போ 1 12 1 ஸோ 221 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது எல்லாம் எந்த டேபிள்ல கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஸோ இதெல்லாம் எந்த டேபிள்ல கேன்சல் ஆகலாம்? ஸோ 3 டேபிளில் கேன்சல் ஆகிறதுக்கு இந்த 221 எல்லாம் ஆகாதுல்ல. ஸோ அப்போது இங்கே நமக்கு 144 221 45 இருக்கு. இங்கே டிவைடட் பை 10 மட்டும் இருக்கு. ஸோ ஒரே ஒரு நிமிஷம். டிவைடட் பை 100 இங்கேயும் டிவைடட் பை 100 இங்கேயும் டிவைடட் பை 100 அப்படி போட்டாலும் இந்த ஒரு ஜீரோ நமக்கு சைட்லேயே கேன்சல் ஆகிடும்ல. ஸோ இந்த 100 இந்த 100 இந்த 100 இங்கேயும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சராக வரும். இல்லை வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்குமா? திரும்பியும் இங்கே பாருங்க, பேசாமல் அவங்க கொடுத்த சொல்யூஷன்ல இருந்தே போயிடலாம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது. ஸோ இங்கே பாருங்க 120 ஆஃப் 10 into 12x. ஓகே, 12 13 12 17 இங்கே வந்து 3x. ஓகே, ஸோ 50% இன்க்ரீஸ், இங்கே 30% இன்க்ரீஸ். இந்த 100லாம் வந்து அவங்க ரேஷியோவாக வைக்கல, டோட்டலாக ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்போ நமக்கு கேன்சல் ஆகாது இல்லை. ஓகேவா? ஸோ திரும்ப 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 கேன்சல் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ 12 into 120 by 100 ப்ளஸ் 17 into 130 by 100 ப்ளஸ் 3 into 150 by 100. இப்போ எப்படி நம்ம கேன்சல் பண்ணுவோம்? ஸோ டோட்டல் செலவு வேணும் அப்படின்னா ப்ளஸ் தானே பண்ணணும். ஸோ இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இது மூணையும் ஆட் பண்ணிட்டு எனக்கான செலவு என்ன அப்படின்றத கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாது அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இங்கே 144 221 45 அப்படின்னு இருக்கா. ஸோ 5 + 5 10 1 8 10 11 1 ஸோ 2 3 4 4 10 அப்படின்னு வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ எனக்கு 32xன்றது 410x அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் மீனிங் வரும். ஸோ அப்போ இங்கே மேலே வந்து நான் டிஃப்ரென்ஸ் போடுவேன், கீழே வந்து 32x அப்படின்னு போட்டு இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கூடியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சும். சரியா? ஸோ இங்கே 410 இங்கே 32 அப்படின்றது எனக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பெருசாக வருமா? ஸோ 410லேருந்து 32 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10ல் 2 போச்சுன்னா 8. ஸோ இங்கே 10ல் 3 போச்சுன்னா 7. ஸோ 378ன்னு வரும். மேலே வந்து 378xன்னு இருக்கும். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 32 டேபிளில் கேன்சல் பண்ணால் கூட என்ன வரும்? 1ல் 32 அப்படின்னு இருக்கும், மிச்சம் 58ன்னு வரும். ஸோ 32 into 2 போடுறப்போ 64ன்னு போயிடும். ஸோ திரும்ப 1 அப்படின்னு தான் வரும். அப்போ 11 பாயிண்ட் சம்திங் தான் வரும். இங்கே 11 பாயிண்ட்ல ஆன்சர் இல்லை. ஸோ அதனால நம்ம பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே 100 போட்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது வந்து 6 இது வந்து 5. ஸோ அப்போது இல்லை எல்லாத்தையுமே டிவைடட் பை 10 அப்படின்னு ஜென்ரலாக போட்டோம் அப்படின்னா இங்கே 12 into 12 144, இங்கே வந்து 221, இங்கே வந்து 45. ஸோ அப்போ 410 by 10ன்னு வருமா? ஸோ 410 by 10னா எனக்கு 41 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ 41 minus 32 டிவைடட் பை 32லேருந்து தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கீழே வந்து 32 தான் இன்ட்டு 100. இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 9. ஸோ 9/32 into 100 அப்படின்னு இருக்கும். ஸோ 9/32 into 100 இல்லைன்னா 900/32 அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ 900/32 அப்படின்னு போட்டால் இங்கே என்ன வரும்? 32 into 3 அப்படின்னு போடுறப்போ 96 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஜாஸ்தியாக போயிடுமா? ஸோ 2 அப்படின்னு போடுறப்போ 64. ஸோ 2ல் 64 ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஆப்ஷனில் 2ல் இருக்குது எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்றதையும் நம்ம போடலாம். சரியா? ஸோ அடுத்து வந்து கூடுதல் பயிற்சி வினாக்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். நான் வந்து ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பேன். சரியா? ஸோ வாட்டி நீங்கள் இப்போ தான் மேம் ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பேன் நீங்களே சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பயாவது நீங்கள் சால்வ் பண்ணி பார்ப்பீங்களா அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, ஒரு அலுவலகத்தில் பட்டப்படிப்பு படிக்காத அலுவலர்களின் எண்ணிக்கை மற்றும் பட்டப்படிப்பு படித்த அலுவலர்களின் எண்ணிக்கை 13:23. படிக்காத படித்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்காத படித்த, ஸோ நாட் ஸ்டடிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது இவங்களுடைய ரேஷியோ தான் என்னது? 13:23 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 13:23. அந்த அலுவலகத்தில் மொத்தம் 2 கிளைகள் மட்டுமே உள்ளது. ஒன்று மும்பையிலும் மற்றொன்று தில்லியிலும் உள்ளது. அலுவலகத்தின் பட்டப்படிப்பு படிக்காத அலுவலர்களில் மொத்த எண்ணிக்கையில் 30% அலுவலர்கள் மும்பை அலுவலகத்தில் பணிபுரிகின்றனர்.
ஸோ படிக்காதவங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த படிக்காதவங்க நாட் ஸ்டடிட்ல 30%. ஸோ டோட்டல் நாட் ஸ்டடிட் இந்த 13ல 30% பேரு எங்க தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா மும்பைல ஒர்க் பண்றதா கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, அவர்களின் எண்ணிக்கை 351 ஆகும் எனில் அலுவலகத்தின் பட்டப்படிப்பு படித்த அலுவலர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுல 30% தான் எனக்கு எவ்வளவு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, 351 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 13x அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 13xல 30% இன்க்ரீஸ்லாம் இல்லை, இங்க அந்த 30% தான் எனக்கு 351 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா. இப்போ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1ல 3 மிச்சம் 2னா 17 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா என்னது, இந்த ஜீரோ அங்க போயிடுமா. அப்போ 1170/13 அப்படின்னு இருக்கும். ஸோ இது 13 டேபிள்ல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 13 டேபிள்ல 5 போடுறப்போ 15 165 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ 13 9 போடுறப்போ இங்க என்னது 27 2, ஸோ 117. அப்போ இங்க ஆன்சர் வந்து 90 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து எனக்கு 90 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, இங்க 13x 23x இதுல படிச்சவங்க என்னன்னு தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ படித்த அலுவலர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 23xனா 23 × 90 தான் நம்மளுடைய ஆன்சர். So 9 3s are 27, 2 9 2s are 18, 18 plus 2 20. அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்கு. ஸோ 20 70 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. சியா தன்னிடம் உள்ள பணத்தின் 1/8 பகுதியை தன் சகோதரனுக்கு கொடுத்தாள். ஓகே, ஸோ சியா கிட்ட இருந்த பணம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சியா கிட்ட இருந்த பணம் எக்ஸ். அந்த எக்ஸ்ல 1/8 பகுதி யாருக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களோட தம்பிக்கு கொடுத்துட்டாங்க. 1/8 பகுதினா x/8 வந்து தம்பிக்கு கொடுத்துட்டாங்க. அவன் சியாவிடம் இருந்து பெற்ற பணத்திலிருந்து 1/8 பகுதியை பேருந்து கட்டணத்திற்கும் 1/4 பகுதியை கல்வி கட்டணத்திற்கும் செலவழித்தான். மேற்கூறிய செலவுகள் செய்த பிறகு சியாவின் சகோதரனிடம் 1875 மீதம் இருந்தது எனில் ஆரம்பத்தில் சியாவிடம் இருந்த மொத்த பணம் எவ்வளவு. ஸோ ஃபர்ஸ்ட் சியா கிட்ட எக்ஸ்ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கிட்டோமா. இப்போ அவங்க தம்பிக்கு எனக்கு x/8 கொடுத்துருக்காங்க. அப்போ தம்பி கிட்ட இந்த ஒய் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஒய் அமௌண்ட் ஒன்றும் இல்லை, இந்த x/8 தான் நான் ஒய்ன்னு வச்சிருக்கேன். இந்த ஒய்ல என்ன பண்றாரு, 1/8 வந்து பேருந்து கட்டணத்திற்கு இல்லையா, பேருந்து கட்டணம். அப்புறம் 1/4 கல்வி கட்டணம். ஸோ 1/4 எனக்கு கல்வி கட்டணம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 18,875 ரூபாய் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எத்தனை பங்கு, எனக்கு 1/4 1/8 அப்படின்னு போட்டா இது எத்தனை பங்கு வரும், 1/8 + 1/4 அப்படின்னா இது × 2 இது × 2 பண்ணலாமா. ஸோ 2 + 1 3. ஸோ 3/8 பங்கு செலவழிச்சிட்டாரு. மிச்சம் எனக்கு எத்தனை எவ்வளோ இருக்கும், 5/8 பங்கு இருக்கும். 5/8 பங்கு அவர்கிட்ட இருந்த ஒய் அமௌண்ட்ல 5/8 பங்கு மிச்சம் இருக்கும். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட் தான் எனக்கு 1875 ரூபாய். ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், அவர்கிட்ட மொத்தமா எவ்வளவு வாங்கினாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ y = 1875 × 8/5 போடலாமா. இப்போ 5 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 3ல 15 மிச்சம் 3, 7ல 35 மிச்சம் 2. ஸோ 375 × 8 அப்படின்னு வரும். 375 × 8னா 8 5s are 44, 56 4 60. ஸோ 6 இங்க 24 6 30. ஸோ 3000 rupees என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் தம்பி வாங்கியிருக்காரு சியா கிட்ட இருந்து. ஓகேவா. ஸோ அப்போ 3000 rupees சியா கிட்ட இருந்து வாங்கியிருக்காருன்னா சியா கிட்ட என்ன இருக்கும், இது வந்து 1/8 பங்கு தான் சியா கிட்ட இருக்கிறதுல 1/8 பங்கு தான் 3000. அப்போ டோட்டலா 8 பங்கு எனக்கு என்னது 8 × 3000 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ 24,000 அதுதான் எனக்கு என்னது அப்படின்னா சியா கிட்ட இருக்கிறது. ஆனா 24,000 ஆப்ஷன் இல்லையே, ஒரே நிமிஷம் இருங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ இங்க வந்து திரும்ப கொஸ்டின் எரரா தான் இருக்கும், ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம தெளிவா தான் போட்டோம். இங்க பாருங்க, சியாவிடம் இருந்த ஆரம்ப பணம் 100x என வைத்துக் கொள்வோம். ஓகே, 100x ஏன் வச்சிருக்காங்க, சியாவின் சகோதரரிடம் கிடைத்த பணம் 100xல் 1/4 சியாவின் சகோதரன் செலவழித்த பணம். ஓகே, ஸோ 1875. இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு நிமிஷம். சியாவிடம் ஆரம்பத்தில் இருந்த பணம் 12,000 அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி,
ஃபர்ஸ்ட் சியாவின் சகோதரனிடம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. 1/8 1/4 செலவழிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ 3/8 செலவு பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது 5/8. ஸோ அந்த 5/8 தான் வந்து 1875 கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான். நம்மளும் இதே தான் பண்ணோம். இங்க வந்து 120 ஏன் வருது, ஒரே நிமிஷம். ஓகே, இங்க பாருங்க, சியாவின் சகோதரனிடம் கிடைத்த பணம் 100x-இன் 1/4. நம்ம கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, சியா கிட்ட இருந்த பணத்துல 1/8 பங்கு தம்பி வாங்கினதா சொல்லியிருந்தாங்களா? இங்க பாருங்க, 1/8 பகுதி தம்பி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன எடுத்து போட்டிருக்காங்கன்னு பாருங்க, 1/4 பகுதி தம்பி வாங்கின மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு இங்க தம்பி வாங்கினது 3000 ஓகே, இதுல வந்து எனக்கு சியா கிட்ட இருந்ததுல 1/4 பங்கு அப்படின்னு வரும். 1/4 பங்குன்னா அப்போ 3000 × 4ன்னு போடுறப்ப 12000 அப்படின்னு நமக்கும் ஆன்சர் வந்துடும். ஸோ இங்க 1/8 பகுதின்னு கொடுத்துருக்காங்க, ஆனா சால்வ் பண்றப்போ 1/4 பகுதின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் எரர் தான், நம்ம போட்டது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. A:B வந்து 3:5, B:C வந்து 7:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A:B 3:5, B:C 7:8. ஸோ அப்போ A:B:C கேட்காம இந்த 2A 3B 7Cன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் A:B:C என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 5 இங்கே, இந்த 7 இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 21:35:40ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து எந்த டேபிள்லையாவது கேன்சல் ஆகுமா? 7 டேபிளில் 21 35 கேன்சல் ஆகும், ஆனால் 40 வந்து கேன்சல் ஆகாது. 3 டேபிள்லையும் 40 நமக்கு கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ அப்படியே வச்சுக்கலாமா? ஸோ 5 டேபிளில் 21 கேன்சல் ஆகுது. இப்போ 2A வேணும்னா இதுதான் A, அப்போ 2Aனா 42. இங்கே வந்து 3B, ஸோ 3Bனா 35 × 3னா 105. ஸோ 7C இது × 7 அப்படின்னு போடுறப்போ 7 4s are 28. ஸோ 280 அப்படின்னு இருக்கும். கரெக்டு தானே? ஸோ 2A 3B 7C அப்படின்னு இருக்கு. ஸோ 7Cனா 7 4s are 28, 280 பட் ஏன் இங்கே 320 இருக்கு? ஸோ இங்கேயும் ஏதாவது கொஸ்டின் எரர் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பாருங்க. 3/5 7/8. ஓகே, ஸோ 3/5 7/8 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 3/5 7/8, 355 778. ஸோ 21 35 ஓகே, 5 8s are 40 தானே? ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம், வேற என்ன வருதுன்னு பாருங்க. A 5A/3 40 இங்கே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. 6:15:40 ஆன்சர் போட்டிருக்காங்க. 6:15:40. ஓகே, இதை நம்ம திரும்ப கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 6 டேபிளில் இல்லைனா 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 42 105 280 அப்படின்னு இருக்கு. ஸோ 7 டேபிள் கேன்சல் பண்ணால் 1ல் 7 மிச்சம் 3. ஸோ அப்போது 5 15 அப்படின்னு வந்துடும். 6 7s are 42. இங்கே வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 40. ஸோ 6 15 40 அப்படின்னு இருக்கு. ஸோ 6 15 40 தான் நம்மளுடைய ஆன்சர். இந்த ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இந்த ஒரே ஆப்ஷன் செக் பண்ணிட்டு நான் வந்து வேற எதுலையாவது போகுமா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறேன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 14 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 5:3. ஸோ 14 லிட்டரில் பால் மற்றும் தண்ணீர் வந்து 5:3. அப்போது டோட்டலாக 8 பங்கு தான் 16 லிட்டர் அப்படின்னா 8 பங்கு 16 லிட்டர். அப்போ 5 பங்கு வேணும்னா என்னது? 16/8 அப்படின்னா ஒரு பங்கு வந்து 2 லிட்டர்னு வந்துடும். அப்போ 5 பங்கு இது 10 லிட்டர், இது வந்து 6 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த கலவையுடன் 4 லிட்டர் பால் கலந்தார். 4 லிட்டர் பால் கலந்தார் அப்படின்னா இங்க 10 லிட்டர் பால்ல 4 லிட்டர் பால் கலந்தா 14 லிட்டர் ஆயிடும். கிடைக்கும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம். அப்போ 14:6 அப்படின்னு வருமா? 14:6 அப்படின்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7:3ன்னு வந்துடும். ஸோ ரேஷியோ B 7:3. அடுத்து A மற்றும் B யின் வயதுகளின் விகிதம் முறையே 2:5 ஆகும். B மற்றும் C யின் வயதுகளின் விகிதம் 3:4. ஏனில் A B C மற்றும் ஆகியோரின் வயதுகளின் விகிதம். ஸோ அப்போ இங்கே 2:5 3:4ன்னு இருக்கு. ஸோ இதை என்னது மர்ஜிங் மெத்தட் படி போடணும், அவ்வளோதான். ஸோ 6:15:20 வரும். ஸோ 6:15:20 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. A B மற்றும் C ஆகியோரிடையே 864 ரூபாய் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. A யின் 8 மடங்கும் B யின் 12 மடங்கும் சமமாகவும் மற்றும் A யின் 8 மடங்கும் C யின் 6 மடங்கும் சமமாகவும் இருக்குமாறு பகிர்ந்தளிக்கப்பட்டால் என Bக்கு கிடைத்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 8A ஈக்குவல் டு 12B ஈக்குவல் டு 6C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னது 4A ஈக்குவல் டு 6B ஈக்குவல் டு 3C அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 4A ஈக்குவல் டு 6B ஈக்குவல் டு 3C. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம K அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன வரும்? A ஈக்குவல் டு K/4, B ஈக்குவல் டு எனக்கு வந்து K/6, C ஈக்குவல் டு என்னது K/3. ஸோ எல்லாத்துலேயும் K கேன்சல் ஆகிடும். அப்போ 1/4:1/6:1/3 ரேஷியோ அப்படின்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் ரேஷியோவா, அதாவது கீழே டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். 1/4, 1/6, 1:3 இருக்கா? ஸோ 1/4, 1/6, 1/3 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த 3 ஈஸியா, இந்த 4 நான் என்ன பண்ணலாம்? இந்த ரிமைனிங் இருக்க ரெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இன்ட்டு 18. இங்கே 6 என்ன பண்ணலாம்? 4 × 3 12 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணலாம். 3 என்ன பண்ணலாம்? 4 × 6 24 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே மேலே வந்து 18:12:24 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 6:4:8 அப்படின்னு இருக்கும். திரும்ப 2 டேபிள்னா 3:2:4. ஸோ இதான் ரேஷியோ. இப்போ இங்கே என்ன கேட்டிருந்தாங்க? எனக்கு பிக்கு கிடைத்த தொகை எவ்வளவு? ஸோ இங்கே 864 தான் டோட்டல். ஸோ இப்போ பிக்கு கிடைத்த தொகை இந்த 2 பங்கு தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 5 + 4 9 பார்ட்ஸ் தான் 864. 2 பார்ட்ஸ் என்னன்னு தெரியணும்னா 864/9 × 2. இப்போ இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 9ல் 81, மிச்சம் 5, 54னா 96ன்னு வரும். ஸோ 96 × 2னா 12, 1, ஸோ 192 அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ 192 ஆப்ஷன் பியில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. அமித் மற்றும் வீரி ஆகியோரின் ஆண்டு வருமானம் 3:2. அமித், வீரி ஆண்டு வருமானம் 3:2. அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:3. இது வந்து இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5:3 என்ற விகிதத்தில் உள்ளது. வருட இறுதியில் அவர்கள் இருவரும் தலா 1000 சேமித்தனர். சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2 பேரும் 1000 சேமிச்சிருக்காங்க. எனில் அமித்தின் ஆண்டு வருமானம். ஸோ அமித்தின் ஆண்டு வருமானம்னா 3x எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இங்கே நான் ஈக்குவேஷன் எழுதுறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ இன்கம்ல காமனாக எக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுட்டா 3x. எக்ஸ்பெண்டிச்சர்ல காமனாக ஒய் இருக்கு அப்படின்னா 3x - 5y = 1000 ஃபர்ஸ்ட். அடுத்து இங்கே 2x மைனஸ் இங்கே வந்து 3y. ஸோ -3y = 1000 அப்படின்னு எழுதி இப்போ இது 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எனக்கு நீங்கள் இந்த கொஷினுக்கான ஆன்சரை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 3,11,250. பெண்கள் மற்றும் ஆண்களின் விகிதம் 43:40 ஆகும். ஆண்களில் படித்தவர்கள் 24% மற்றும் பெண்களில் படித்தவர்கள் 8% எனில் நகரத்தில் படித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? ஸோ இதுதான் வந்து எனக்கு மக்கள் தொகை. இங்கே அவர்களின் எண்ணிக்கை என்னது? 43:40னா டோட்டலாக 83 பார்ட்ஸ். ஸோ இந்த 83 பார்ட்ஸ் தான் எனக்கு 3,11,250. அப்போ இதுல எனக்கு 43 பங்கு எவ்வளோ, 40 பங்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 40 பங்கு எவ்வளோ அப்படின்னு தெரியணும்னா 3,11,250 டிவைடட் பை 83 இன்ட்டு 40 அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 40 பங்கு எவ்வளோ, அதாவது 40 பங்குனா இங்க வந்து ஆண்களா? ஸோ இங்க ஆண்கள் எவ்வளவு அப்படின்றது நமக்கு கிடைச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு இதை கேல்சியில போடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு நீங்க தனியா சால்வ் பண்றதுக்கு பொறுமையா ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ டிவைடட் பை 83 × 40. இப்போதைக்கு நான் மொபைல் கேல்சியில போட்டு சொல்றேன். இது எவ்வளவு வருது 40 பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,50,000 அப்படின்னு வருது. இது வந்து ஆண்களுடையது. அப்போ 1,50,000 3 லட்சத்துல இருந்து 3,11,250 இருந்து இது போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? 1,61,250. இது வந்து பெண்கள், கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பாய்ஸ் அப்படின்னு கிடைச்சிருவாங்க. இதுல ஆண்கள்ல படிச்சவங்க 24%. ஸோ பாய்ஸ்ல 24% படிச்சிருக்காங்க, கேர்ள்ஸ்ல 8% படிச்சிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? நகரத்தில் படித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ 24% ஆஃப் 1,50,000, 8% ஆஃப் 1,61,250 எவ்வளோ அப்படின்னு போடணும். சரியா? ஸோ 24% ஆஃப் 1,50,000 plus 8% ஆஃப் 1,61,250. ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நகரத்தில் மொத்தம் படித்தவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ 1,500 × 24 அப்படின்னு போடணும். போட்டிங்கன்னா 36,000 அப்படின்னு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னு வைங்க. இங்க வந்து 4 இது டிவைடட் பை 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 4 இன்ட்டு 16,125 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டால் 12,900 அப்படின்னு இருக்கு. ஸோ 12,900 பிளஸ் 36,000 அப்படின்னு போடுறப்போ 48,900 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மெத்தட் எல்லாம் சிம்பிள் தான், கொஞ்சம் சால்வ் பண்றதா பெருசா இருக்கு. அடுத்தது பாருங்க, ராம், ரஹீம், ராகுல் மற்றும் ரோகன் என்ற 4 மனிதர்கள் ஒரு குளம் தோண்டப்பட்டது. 4 மனிதர்களால் ஒரு குளம் தோண்டப்பட்டது. சரி, அவர்களுக்கு மொத்தம் 1500 வழங்கப்பட்டது. அதை அவர்கள் முறையே 1:2:2:1 என்ற விகிதத்தில் பிரித்து கொள்ள வேண்டும். எனில் ராம் மற்றும் ரோகன் ஆகியோருக்கு இணைந்து கிடைத்த மொத்த பணம் எவ்வளவு? ராம், ரோகன் இவங்களுக்கு இணைந்து கிடைச்ச மொத்த பணம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த 1500 எத்தனை பங்கா பிரிச்சிருக்காங்க? 2, 4, 5, 6 பங்கா பிரிச்சிருக்காங்க. ஸோ 6 பங்கு தான் 1500. ராம், ரோகனுக்கு மொத்தம் எத்தனை பங்கு? ஒரு பங்கு, ஒரு பங்கு, 2 பங்கு. 2 பங்கு தான் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். அப்போ 1500 பை 6 இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாமா? இப்போ இது 2, 2ஆவது பல் அடிச்சா 3. இப்போ 1500 பை 3னா 500 ரூபாய். அதுதான் அவங்க 2 பேரோட பங்கு. அடுத்து 2, 7, 8 மற்றும் ஆகியவற்றின் 4வது விகிதாச்சாரம் என்ன? அப்ப என்னது? 2:7 proportion to 8:x என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 2x equal to 7 into 8 என்னது? 56. அப்ப x equal to 56 by 2னா 28. அவ்வளவுதாங்க. ஸோ இதோட எனக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் போடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சிலர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடியே ஏரியா கேட்டவங்க எல்லாம் இருக்கீங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஏரியா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அளவியல்ல. அதனால நீங்க ஏரியாவுக்கு நான் பேசிக் பிளேலிஸ்ட் நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ ஃபார்முலா எல்லாமே நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஏரியா டாபிக் போட்டலாம். ஏன்னா ஏரியா டாபிக் ரொம்ப நாள் முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே கேட்டாங்க. ஸோ அதனால அதை முடிச்சுட்டு அடுத்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடலான்னு இருக்கேன். சரியா? அடுத்த டாபிக் நம்ம போட போறது ஏரியா வால்யூம் தான். ஸோ பேசிக் பிளேலிஸ்ட்ல அதை ரிவிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.